ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் Mom-tastic. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி இஞ்சி. கேரளா ஸ்பெஷல் புளி இஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கேரளாவில் ஓனசத்யாவுக்கு இது இல்லாமல் இருக்காது. பழங்கஞ்சியிலேருந்து பிரியாணிக்கு வரைக்கும் இது சூப்பராக ஒத்து போகும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ இந்த அருமையான புளியிஞ்சி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ரொம்ப குறைவான பொருட்கள் தான். இஞ்சி தேவைப்படும். இது வந்து நான் 50 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கோங்க. ஸோ இஞ்சி வந்து கட் பண்ணுறது தான் இதில் கொஞ்சம் வேலை. ஸோ பாருங்கள், நான் வந்து இங்கே சாப்பர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து 50 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகு, அது இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சர்க்கரை. ஸோ நான் இங்கே வந்துட்டு 1 கியூப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசாலா என்னெல்லாம் போடணும்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, அதாவது சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தேங்காய் எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி மற்றும் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ஸோ இந்த இஞ்சி வந்து வறுபடும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். கை விட்டிங்கன்னா டக்குன்னு அந்த ஓரத்துலலாம் கரிஞ்சிடும். ஸோ கரிஞ்சின்னா நல்லா இருக்காது. ஸோ கைவிடாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்துட்டு கோல்டன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நான் பச்சை மிளகு போட்டிருக்கிறேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் போட்டுடலாம். அதாவது மஞ்சள் தூள், வத்தல் தூள், காயப்பொடி, அவ்வளோதான். ஸோ இதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போது வரைக்கும் கிளறி விடணும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, அதை வந்து இதில் விட்டுற வேண்டியதுதான். இப்போ வந்து புளி கரைசல் விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்ல கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து இனிமேல் நல்லா கொதிக்க விடணும். சிம்மை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி தெறிக்கும், நல்லா கொதிச்சு இந்த மாதிரி தெறிக்கும். ஸோ அதான் அதோட பக்குவம். அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை இருக்குல்ல, அதை நான் துருவி வச்சுருக்கிறேன். ஸோ அதை இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட புளி இஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்க்கரை வந்து உங்களுக்கு நல்ல சர்க்கரையாக இருந்தால் டைரெக்டாக இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை மட்டும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு தாளிக்கணும். தாளிக்கிறதுக்காக இங்கே வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அது கூடவே கடுகு, வத்தல் மிளகு, அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ வந்து இதில் விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட புளி இஞ்சி ரெடி. இதோட கலரை பார்த்தாலே நமக்கு சாப்பிட தோணும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பழங்கஞ்சியிலேருந்து பிரியாணி வரைக்கும் சூப்பராக ஒத்து போகும்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.